ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த க்யூட்டான லிட்டில் ஸ்வான் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ராச்செட் டாய் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா வந்து இப்படி நிற்கவும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ராச்செட்டோட பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே இதை நம்ம பண்ணிடலாம். பேசிக்ஸ் லெசன்ஸுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய கிட்டுக்கு ஸ்வான்னா ரொம்ப பிடிக்கும்னால நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இதே மாதிரி இன்னொன்று நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம ஃபுல் ஹெட், நெக் அண்ட் பாடிக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பீக்குக்கும் லெக்குக்கும் வந்து ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட் க்யூட்டாக இங்கே ஒரு ஹேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் இந்த இப்போ பண்ணுற ஸ்வானுக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலரில் வந்து ஹேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா யானுமே நான் யூஸ் பண்ணுறது 100% அக்ரலிக் யான். நிறைய டைப்ஸ் ஆஃப் யான் இருக்குது, நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் யான்னாலுமே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm hook size. Okay, next yarn needle, அதுக்கப்புறம் scissors, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐஸுக்கு வந்து 6 mm ஐஸ் எல்லாம் விற்கிது. சேஃப்டி ஐஸ் வந்து இருக்குது, அமேசானில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் அது வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது என்னென்னா இது வந்து இயர் ஸ்டட்டு தான், இந்த மாதிரி. ஓகேவா, இயர் ஸ்டட் இது வந்து ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து ஐஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இயர் ஸ்டட் இந்த மாதிரி பிளாக் கலரில் கிடைக்கல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இயர் ஸ்டட். இந்த மாதிரி பிளாக் கலரில் இயர் ஸ்டட் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கூகுளி ஐ வந்து எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயுமே கிடைக்கிது. ஓகேவா, இது வந்து கூகுளி ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டாய் ஸ்டஃபிங், ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங். இந்த ஸ்டஃபிங் இது வேணும் நம்மளோட பொம்மையை வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. இது இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய கிளாத், அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக இருக்கிற யான் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா யான்லாம் கட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த க்யூட்டான லிட்டில் டால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Okay, round 1. First magic ring or magic circle. Okay, chain 1. இந்த சர்க்கிள்குள்ள 6 times single crochet. 1 2 3 4 5 6. okay, 1 2 3 4 5 6 times single crochet. சர்க்கிளை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ரவுண்ட் 2க்கு போயிடலாம். ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 times single crochet. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே டைரெக்டாக போய்க்கோங்க. 1 time single crochet. பட் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சின்னு தெரியறதுக்காக ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இழுத்துட்டு ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் யான் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, எல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 times single crochet. 1 time பண்ணியிருக்கோம் சேம் ஸ்டிச்சில், அகெயின் 1 time. ஸோ ரவுண்ட் 1ல் 6 ஸ்டிச்சஸ், ரவுண்ட் 2ல் ஒவ்வொன்றிலையும் 2னால 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 2 எண்டில் உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஸ்டிச் 1, சேம் ஸ்டிச்சிலே அகெயின் 2. ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3
நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே 1 2. ஓகே, இந்த ரவுண்ட் இப்படி தான் ரிப்பீட் ஆகும். 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் வந்து 1 டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இன்னும் 5 டைம்ஸ் இதே இது ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 2. அடுத்ததில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஒரு ஸ்டிச்சில் 1 டைம், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ், 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். எண்டில் வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷேன்னு முடியும். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எண்டு ஸ்டிச், லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ், 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம ரவுண்டு 3யோட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 4 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஒவ்வொரு ஈச் ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு இது பண்ணோன்னா ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 4ஓட எண்ட்லேயும் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிகிட்டே வாங்க. நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 4 முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 5. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. இதை ரிப்பீட் 6 டைம்ஸ். இந்த ரவுண்ட் 5ல் நான் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போது இதே இதை நான் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம், தேர்ட் ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம், செகண்டில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்டில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 2. ஓகே, ரவுண்ட் 5ஓட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ரவுண்ட் 6 7 8 3 ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஜஸ்ட் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு ரவுண்டோட ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பண்ணுறது ரவுண்ட் 6 7 8 3 ரவுண்டோட எண்ட்லேயுமே உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ரவுண்ட் 5ல் என்ன ஸ்டிச்சஸோ 24 ஸ்டிச்சஸ்னால் அது அப்படியே ரவுண்ட் 8 வரைக்கும் இருக்கணும். ஸோ நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 8ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 8 22 23 24. ஓகே, ரவுண்ட் 8 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 9 பண்ண போகிறோம். ரவுண்ட் 9 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஹூக்கை எடுத்துக்கோங்க, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம இந்த 2 ஸ்டிச்சையுமே டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இன்விசிபிள் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா, சிங்கிள் க்ரோஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் லூப். இது ஃப்ரண்ட் லூப், பின்னாடி இருக்கிறது பேக் லூப். ஸோ ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அகெயின் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே செயினில் இருக்க ஃப்ரண்ட் லூப்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யான் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போது சிங்கிள் க்ரோஷே பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் சிங்கிள் க்ரோஷே டுகெதர். டிக்ரீஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ், நம்ம டிக்ரீஸ் பண்ணதே தெரியாது. ஓகே, இது ஒரு டெக்னிக் தான்.
இதே மாதிரி நம்ம 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 9ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் 2 ஸ்டிச்சஸ்லேயும் ஹூக்கில் இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 3 and 4 அதில் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுங்க. அடுத்ததுலேயும் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் இப்படி எடுங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 9 முடிஞ்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்டோட எண்டில் லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும், டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 9ஓட எண்டில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, சேஃப்டி ஐஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6. ஓகே, இது 6, இது 7th ரோ. ஸோ 6க்கும் 7க்கும் நடுவில் நீங்கள் உங்கள் சேஃப்டி ஐஸை வைங்க. ஓகே, 6 7 8 9. இப்போ தானே 9 பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி 8, இது 7, இது 6. ஸோ 6க்கும் 7க்கும் நடுவில் எனி பார்ட்டில் இப்படி சேஃப்டி ஐஸ் எல்லாம் ஸ்டட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டட்டு ஸ்டாப்பரை இப்படி வச்சு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ் வேணும்னா நான் வந்து இந்த கூகுளி ஐஸ் தான் வைக்க போகிறேன் என்னோட இதில். ஓகே, இதுவும் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் செயின்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 4க்கு அடுத்து நீங்கள் வைங்க. சேம் ரோவில் 4 ஸ்டிச்சஸ் நடுவில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5th ஸ்டிச்சில் நீங்கள் வைங்க இப்படி. ஓகே, இந்த ஸ்டாப்பர் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஐஸ் வந்து விழாது. ஓகேவா, இப்படி தான். ஸோ நான் வந்து இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் இந்த ப்ராஜெக்டில் ஆனால் இந்த கூகுளி ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஸ் தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தான் வைக்க போகிறேன். ஸோ அதுவும் நான் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 9 முடிச்சாச்சு, 18 ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம ரவுண்ட் 10 பண்ண போகிறோம். ரவுண்ட் 10 வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் ரவுண்டோட ஃபஸ்ட் இதில் எப்போவுமே நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ்னாலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ரவுண்டில் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இந்த மாதிரி 2 செயினில் கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரோ. ஸோ 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிமைனிங் 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, டிக்ரீஸ். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம எண்டில் வந்து பார்க்கலாம். அட் லாஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் டிக்ரீஸ். ஸோ நம்ம ரவுண்ட் 10ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். நான் இந்த ஐஸை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவ் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 11, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம், செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் இதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து நீங்கள் இன்னும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, இது ரெண்டையும் சிங்கிள் க்ரோஷே டுகெதர் ஆர் டிக்ரீஸ். இன்னும் 1 மோர் டைம் பண்ணணும். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ். ஓகே, இப்போ நம்மளோட ஹெட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் 11ஓட எண்டில் நமக்கு 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபைபர் ஃபில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. ஸோ லைட்டாக நம்ம அந்த ஷேப்
கொண்டு வந்துடுங்க, ரவுண்ட் ஷேப். இப்போ வந்து நம்ம நெக் பண்ண போகிறோம். நெக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ரவுண்ட் 11 பண்ணியிருக்கோம். ரவுண்ட் 11ஓட எண்டில் நமக்கு 9 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ரவுண்ட் 12, 13, 14, 15, 16, 17 6 ரவுண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிரும் நமக்கு. ஸோ ஈச் ரவுண்ட் 12லேருந்து ரவுண்ட் 17 வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட எண்டில், ஒவ்வொரு ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஸோ லாஸ்ட் ஸ்டிச் மார்க்கருக்கு முன்னாடி இருக்க தான் லாஸ்ட் ஸ்டிச் 9. இப்போது நான் ரவுண்டு 12 முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 17 வரைக்கும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 17 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாடி பண்ண போகிறோம். ரவுண்ட் 18 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் குரோஷே. செகண்ட், தேர்டில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2. அகெயின் இந்த 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். 1 டைம் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் 2 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. வெரி லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ரவுண்ட் 19 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 18ஓட எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் 19 ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷேனால் ரவுண்ட் 19ஓட எண்ட்லேயுமே நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். 10 11 12. ஓகே, ரவுண்ட் 19 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 20 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. இதை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. செகண்ட் டைம் பண்ணிட்டேன். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. நான் அப்படியே எண்டில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக 6th டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ரவுண்ட் 20 ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 21 ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கவுண்டிங் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த அழகாக ஷேப் கிடைக்கும். ஓகேவா, அதுக்கு தான் நான் ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயுமே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 21 நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலையுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. தேர்டில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. 1 சேம் ஸ்டிச்சில் 2. ஸோ ரிப்பீட் 6 டைம்ஸ். 1 டைம் செட் பண்ணிட்டோம். ரிப்பீட் 5 டைம்ஸ். 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இதுலேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. தேர்ட் இதில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2. ஸோ அந்த ரவுண்ட் ஃபுல்லாக இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 டைம் சிங்கிள் குரோஷே. 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, எண்ட் வந்தாச்சு. லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே ஒரே ஸ்டிச்சில் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவுண்ட் 21 எண்டில் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 22 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்
இப்போ நம்ம ரவுண்ட் 21ல் 24 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம ரவுண்ட் 22 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஜஸ்ட் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, எந்த இன்க்ரீஸும் இல்லாதனால ரவுண்ட் 22லேயுமே உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் வரும். இப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா 2 3 4 5 22 23 24. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 22 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 23 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் 23 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செயின்ஸுக்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2 3 4 5 செயின்ஸுக்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே, 6th செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே, 6th 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே, 1 2. ஸோ அகெயின் இதை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். எண்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷியோட முடியும். ஓகே, லாஸ்ட் ஸ்டிச் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே, 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 23 முடிச்சாச்சு. இந்த ரவுண்ட் 23யோட எண்டில் உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 24 25 26 3 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சோட எண்டில் வந்து நமக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 24, ரவுண்ட் 24 25 26 ஈச் ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 26 முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 26 வரைக்கும் முடிச்சுட்டேன், 28 ஸ்டிச்சஸ். இப்போ ரவுண்ட் 27 ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே, அப்புறம் டிக்ரீஸ். ஓகே, அப்படியே நம்ம இனிமேல் டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 பண்ணிட்டேன், 2 3 4 5. நெக்ஸ்ட் டிக்ரீஸ் 2 ஸ்டிச்சை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். 3 4 5 ஃப்ரண்ட் லூப். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 27 அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு 27 முடிச்சாச்சு. ஸோ 27ல் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போது ரவுண்ட் 28 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இது ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 28 பண்ணுறேன். செகண்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ இங்கே 1 இங்கே 1. நெக்ஸ்ட் டிக்ரீஸ் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் இதை டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, செகண்டில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சேர்த்து டிக்ரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ்.
ஓகே ஓகே. இப்போ ரவுண்ட் 28ல் நமக்கு 18 ஸ்டிச்சஸ் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக் அண்டு பாடியை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளோட ஸ்டஃபிங் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 29 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, டிக்ரீஸ். இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எண்டில் வந்து உங்களுக்கு எப்போவுமே டிக்ரீஸில் தான் முடியும். ஓகே ஓகே. ரவுண்ட் 29ஓட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக டிக்ரீஸில் உங்களுக்கு முடியணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 30 பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் 30, அந்த ரவுண்ட் 30 முடித்த பிறகு கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 29ல் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் 30 பண்ண போகிறோம். ஸோ 12 ஸ்டிச்சஸை அப்படியே 6 ஸ்டிச்சஸாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் டைம் டிக்ரீஸ் பண்ணுறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு பண்ண பிறகு நம்ம ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் டிக்ரீஸ், செகண்ட் டைம், தேர்ட் டைம், fourth time, fifth time, லாஸ்ட்டாக 6th டைம் டிக்ரீஸ். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லாங் டெயிலில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம yarn நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 6 ஸ்டிச்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி தச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டக்கோட ஹெட், நெக் அண்ட் பாடி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து விங்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, விங்ஸ் வந்து 2 பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட், செயின் 8, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஹூக்கில் இருந்து செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஸ்டிச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸுக்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகேவா? லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 1
2 3 times single crochet. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஸ்டிச்சில். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து 3 பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் crochet. 1 2 இப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்கள். 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் சிங்கிள் crochet பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட குட்டியான விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யானை வந்து நல்லா லாங் டைல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு செயினில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று ஒரு விங்ஸும் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 விங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அட்டாச் பண்ணிடலாம் விங்ஸை. நான் லாங் டைல் விட்டுருந்தேன்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஆன் நீடில் கோர்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த நெக்கு முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக் முடிஞ்சு பாடி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தைச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிடுங்க, இது பண்ணிடுங்க, தச்சிருங்க. சேம் இதே ரோ. ஓகேவா? நெக்கு முடிஞ்சு இந்த கடைசி ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டக்கோட விங்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம லெக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த ஃபீட் வந்து ஓகே, செயின் 2, செயின் 1 2, ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, செகண்ட் செயின், அதாவது ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3 ஸ்லிப் ஸ்டிச், அந்த சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச் 3 டைம்ஸ் இதை பண்ணுவோம். செயின் 3 ஸ்லிப் ஸ்டிச்சை 3 டைம்ஸ் பண்ணுவோம். 1 டைம் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு குட்டி ஃபீட். அகெயின் ரிப்பீட் பண்ணுங்கள். இது செயின் 3 போடுங்க. 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் டைம் செயின் 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான், நம்மளோட குட்டி ஃபீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங்கை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க யான் நீடில் வச்சு. அவ்வளோதான், குட்டி ஃபீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மவுத்தும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா சேம் கலர்னால. ஓகே, மவுத் பண்ணிடலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 5 1 2 3 4 5. ஓகே, செயின் 5, ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, ரிமைனிங் இருக்கிற 3 செயின்ஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே,
2 3. அவ்வளோதான். மவுத் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் மவுத். ஓகே, டக்கோட மவுத் ஆர் பீக். ஓகே, நம்ம இப்போ இது எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டக்கோட 6th ரோவில் வந்து கூகுளி ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6. 6க்கும் 7க்கும் நடுவில் ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யான் நீடில் கோர்த்துக்கோங்க. ஸோ எந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்கோ 2 ஐஸுக்கும் நடுவில் நம்ம மவுத் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஹேட் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது டக்குக்கு வந்து ஹேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வேறு கலர் காமிச்சிருப்பேன். அப்புறம் என் கிட்டு வந்து பிங்க் கலர் வேணும்னு கேட்டாங்க. அதனால இந்த கலரில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 1 மேஜிக் ரிங் செயின் 1. மேஜிக் ரிங்குள்ள 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6. ஓகே, சர்க்கிளை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ரவுண்ட் 2ல் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 இங்கே பாருங்கள், இந்த வெரி ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே பண்ணோம்ல, அதுலேயே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ரவுண்டுக்குமே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக 11 12. ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 5 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா எண்டில் வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷேல முடியும். இந்த ரவுண்டு 3யோட எண்டில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஹேட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் யான் நீடில் வச்சு. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 5 6 3 ரவுண்ட்ஸ் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். ரவுண்ட் 4 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரவுண்ட் 4 5 6 3 ரவுண்டுக்குமே எண்டில் வந்து 18 ஸ்டிச்சஸ் வரணும். ஜஸ்ட் ஒவ்வொரு செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. நான் 4 5 6 முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 6 வரைக்கும் பண்ணிட்டேன். 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரவுண்ட் 7 லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த ஹேட் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்லிப்ஸ் இது ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறத 18 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். செயின் 3 1 2 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஒன் டைம் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் நெக்ஸ்ட்டு செயின்லேயே ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. அப்படியே நீங்கள் எண்ட் வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 3. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 3. ஓகே, இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டு செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 3 1 2 3. நம்மளோட ஸ்டார்டிங் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஹேட் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம், க்ளூ வச்சு. உங்கள் க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து யானே நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பேபி ஸ்வான் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்ததையும் எடுக்கிறேன். இது வந்து கூகுளி ஐ வச்சு பண்ணியிருக்கிறேன். இது வந்து நார்மல், இது அதாவது சேஃப்டி ஐஸ் வச்சு. ஸோ ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டக் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணதை எனக்கு மெயில் ஐடிக்கு அப்படி நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.